இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல இருக்கக்கூடிய மெல்டிங் ஐஸ் இன் அலாஸ்கா அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் இருக்கக்கூடிய 2-3 பேர் இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த புக்கு என்கிட்ட வந்து இல்லை. ஸோ நெட்டில் நான் சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதான் வந்து வீடியோ போடுறதுக்கு டிலே ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி நான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான், சரியா? ஸோ அலாஸ்கா அப்படின்னா என்னன்னு பார்த்தா அது ஒரு ஊரோட பேர், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அலாஸ்கா அப்படிங்கிறது. ரொம்ப ஒரு கோல்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது எந்த அளவுக்கு கோல்ட்னா அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடிக்கு கீழே நிலம்லாம் இருக்கும் இல்லையா, அதுவே ஒரு பனியாக தான் இருக்குமா. ஓகே, ஒரு உறைஞ்ச ஒரு பனியாக தான் இருக்குமா. ஸோ அந்த உறைஞ்ச பனி எல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து உருகும் இல்லையா. அப்படி உருகி வரும்போது என்னெல்லாம் மாற்றம் ஏற்படுத்துச்சு, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்கே மூவ் ஆனாங்க அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சாப்டர் எழுதின ஆத்தரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சாப்டரில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த சாப்டர் எழுதின ஆத்தர் பேர் வந்து கிரெக் வெல்ச் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு அவார்ட் வின்னிங் என்விரான்மெண்டல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் வந்து வைல்ட் லைஃப், கிளைமேட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான கவரேஜ் எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நிறையா ரைட்ஸும் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பின்னாடி வந்து படிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை எழுதி கொடுத்தது எல்லாமே வந்து இவர் தான் எழுதி கொடுத்துருப்பாரா. இவர் நிறைய வந்து சயின்டிஃபிக் டாபிக் ரிலேட்டடாக நிறைய எழுதி கொடுத்துருப்பாரா. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி இவரோட எழுத்துக்கள் எல்லாமே இருக்குமா. இவர் வந்து நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து செட்டில் டைம்ஸ் அப்படின்ற இடத்துல ஒர்க் பண்ணாங்க. அங்கே வந்து நிறைய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணி பேசியிருக்காங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து எதை பற்றி சொல்லணும் அப்படின்னா பசிபிக் நார்த் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அங்கே சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா. அது என்ன மாதிரி பிரச்சனை வருது, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னெல்லாம் பாதிப்பு ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு நிறைய வந்து எழுதியிருக்காங்களாம். ஸோ இப்போ நம்ம இந்த சாப்டரில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது பார்க்கலாம். குளோபல் வார்மிங்னா என்ன? புவி வெப்பமடைதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளோட ஹியூமன்ஸ்க்கு அனிமல்ஸ் எல்லாமே பொதுவாகவே குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ஒரு பயம்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நினச்சி பாருங்களேன், இந்த உலகத்தில் 100%ல கிட்டத்தட்ட ஒரு 69% வந்து சர்ஃபேஸ் வந்து ஐஸால் தான் கவர் பண்ணப்பட்டிருக்கு, சரியா? இந்த 69% ஐஸுமே உருகுது. நம்ம பிளானட் வந்து ரொம்ப சூடாகிடுச்சுன்னா ஐஸ் வந்து உருகும். ஆட்டோமேட்டிக்காக உருகுனா என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துது, எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாகும் இல்லையா. நம்ம கண் கூடவே பார்த்துட்டு இருப்போம். இந்த போலார் பியர்லாம் இப்போ நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. ஏன் அப்படின்னா போலார் பியருக்கு வந்து ரொம்ப பனி பிரதேசத்தெல்லாம் வாழக்கூடியது. இப்போ இந்த காலநிலை மாற்றத்தினால இங்கே இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாமே வந்து உருகனால அதால் வந்து சஸ்டைன் ஆகி வாழ முடியாது. அதனால தான் இந்த போலார் பியர் அப்படிங்கிறது ரொம்ப அழிஞ்சிட்டே வருது அதோட எண்ணிக்கையில் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆர்டிக் ரீஜன் ரொம்ப ஐஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் அதுவே குளோபல் வார்மிங்கால இப்போ நாளுக்கு நாள் கரைஞ்சிட்டே வருது. ஸோ இதில் என்னது காலநிலை மாற்றங்கள், நம்மளாவே நம்ம ஃபுல் பிளானட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சூடாகிறோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாப்டருக்குள்ளே போயிடலாம். யுபிக் அப்படின்ற வில்லேஜ் இருக்குது. இந்த வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா அலாஸ்கா அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட 350 பீப்புள் வந்து நிங்க்லிங் ரிவர், இது எங்கே இருக்குன்னா பியரிங் சி, நம்ம மேலே பிக்சர்லாம் காமிக்கிறோம் இல்லையா, இங்கே தான். ஸோ இங்கே இருந்து ஒரு 20 வருஷமாக 20 இயர்ஸ் அப்படிங்கிறது 2 decades அப்படின்னு அர்த்தம், சரி? ஓகே, 20 இயர்ஸாகவே நம்ம வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். ஏன் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தாவிங் ஃபார்மாஸ்ட் அப்படிங்கிறது, அதாவது நிலம் சாயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த உறையும் பனி வந்து உறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ அது வந்து அரிப்பு ஏற்படுத்திட்டே இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வந்து வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ அது உறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஃப்ளட் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த அவங்களோட வீடுகள் எல்லாமே அந்த ஃப்ளட்டில் மூழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கம்யூனிட்டி லேண்டுக்குள்ளே ஃபுல்லாகவே அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் அந்த வயநாட்டில் பல வருஷமாக இருந்துகிட்ருக்க அந்த மலைப்பகுதி ஒரு மழை வந்ததுமே எப்படி சரிஞ்சு கீழே வந்து அங்கே கீழே இருக்கக்கூடிய மக்கள் வீடெல்லாம் எப்படி அடைஞ்சிட்டு போச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் அது அங்கேயும் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஸ்லோப்ஸ்லேருந்து இது வரும். இது வந்து பனி உருக்கி நமக்கு வந்து இதுவும் அதே மாதிரி நிறையா சேதங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் இல்லையா. அதுக்கப்புறம் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஃபியூயல் எல்லாமே வந்து வேறு ஏதாவது மேலே விழுந்து அது ரொம்ப பாதிப்பு உண்டாக வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி காரணத்தினால தான் அவங்க வந்து வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. நினச்சா நம்ம வேறு இடத்துக்கு போயிட முடியுமா? வேறு இடத்துக்கு போனால் அங்கே எப்படி வாழ்வாங்க, எந்த வீட்டில் தங்குவாங்க இல்லையா. ஸோ அதனால் வேறு ஒரு புது டவுன் கண்டுபிடிச்சி அவங்க வந்து பிளான் பண்ணாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி பண்ணணும் அது மாதிரிலாம் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் வந்து மெர்டாவிக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ மெர்டாவிக் எங்கே இருக்குது அப்படின்னா நெல்சன் ஐலாண்ட் கிட்ட ஒரு சவுத் ஈஸ்ட் பகுதியில் ஒரு 10 மைல் தூரத்தில் தான் மெர்டாவிக் அப்படின்ற இந்த இடம் இருக்குது. ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே வரும்போதே வந்து யோகான் டெல்டா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ரொம்ப மழை, அதிக காற்று எல்லாமே இதாகுது. ஸோ அங்கே இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸும் வேறு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க.
இதை பார்க்கும்போது ஒரு நேஷ்னல் டிஸ்கவரி பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும், சரியா? அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். இன்னும் சில ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து இன்னும் ஒரு சில வாரங்களே மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அண்ட் அட்லீஸ்ட் இவங்கெல்லாம் ஃபுல்லாக மூவ் ஆகி அவங்களுக்கு தேவையான வீடுகள்லாம் கட்டி முடிக்க வந்து 2023 இந்த இயரில் தான் கட்டி முடிப்பாங்க அப்படின்ற ஒரு எஸ்டிமேஷனும் வந்து பில்ட் பண்ண வைக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த மக்கள்லாம் எங்கே தங்குவாங்க? மெட்ராவிக், நியூடாக் இந்த 2 இடத்துல தான் வந்து தங்குவாங்க. ஓகே, மெட்ராவிக், நியூடான், இதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஆறு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த இதெல்லாம் தங்கலாம். ஏன்னா இது வந்து இப்போதைக்கு நிலையான அவங்களுக்கு வந்து ஒரு சஸ்டெயினாக இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க வாழ ஒரு தகுதியான நிலைமை வந்து ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதம் வந்து நியூடாக் எங்கே இருக்குது? அலாஸ்கா அப்படின்ற இருக்குல்ல. ஸோ அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடியவங்க வந்து அந்த முன்னோடி குழுவில் வந்து இறுதியாக ஒரு புது டவுனுக்கு வந்து வராங்க. ஸோ நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த முன்னாடி இருந்த கிளைமேட் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கிறதுனால இங்கே வசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்களாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே, ஓகே, ஒரு 1000 of years-ஆவே இந்த 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதி வரைக்குமே யுபிக் அந்த பருவகால நாடோடிகள்னு சொல்லுவாங்க. அதாவது நொபாடிக் ஹண்டர்ஸ், நாடோடி வேட்டைக்காரர்கள்லாம் இருந்தாங்களாம். அவங்க வந்து நாடோடி வேட்டைக்காரர்களாக இருந்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள். ஏன் வேட்டைக்காரங்க? ஏன்னா அவங்க அங்கே இருக்கக்கூடிய சீல்ஸ் அப்படின்னா நீர்நாய்கள் நடத்தும், மூஸ் அப்படின்னா காட்டுமான்கள் நடத்தும், அப்புறம் மஸ்க் ஆக்சன் அதாவது கஸ்தூரி எருதுகள்னு சொல்லுவாங்க. சரி, ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே தான் வேட்டையாடி வந்து சாப்பிட்டு வந்தாங்க. அண்ட் பெர்ரி ஃப்ரூட் இருக்கு இல்லையா, பழம், இந்த மாதிரி இது, அதுக்கப்புறம் காட்டு கீரைகள், காட்டில் இருக்கக்கூடிய கீரைகள் இதெல்லாமே பறித்து சாப்பிட்டு வந்தாங்க. ஸோ அங்கே கம்யூனிட்டியில் வாழக்கூடிய வாழ்வாதாரமையாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து 1949 வந்து நியூடாக்ல வந்து குடியேறுறாங்களாம். அந்த நியூடாக்ல குடியேறினதும் அப்போ இருக்கக்கூடிய அந்த காலநிலை மாற்றம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிளானட்டை வந்து நம்மளோட கிரகத்தை வந்து ரொம்ப வெப்பமாகுது. ஸோ அப்போ வந்து நார்த்தில் வந்து 9 மில்லியன் சதுர அந்த மைல் பரப்பளவில் மேற்பரப்புக்கு கீழே, நான் சொன்னேன் தெரியுமா, இது வந்து கீழே தான் உறைபனி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மேற்பரப்புக்கு அப்படியே கீழே வந்து இருக்கக்கூடிய அந்த உறைந்த பனி வந்து நிலத்தை வந்து உருக ஆரம்பிக்குது. ஸோ அது உருகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ரோடு, அங்கே இருக்கக்கூடிய பைப் லைனு, அங்கே இருக்கக்கூடிய பில்டிங் ஃபவுண்டேஷன், கட்டிட அஸ்திவாரங்கள் எல்லாமே வந்து அசைக்க செய்யுதான். அதே சமயம் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட அந்த வாயு, அந்த பசுமை இலை வாயுன்னு சொல்லுவாங்களே, க்ரீன் ஹவுஸ் கேஸஸோ அந்த சமயத்தில் வந்து வெளிப்படுறதுனால இன்னும் கொஞ்சம் கிரகம் வந்து ரொம்ப வெப்பமாகுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த கடல்ல இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் எல்லாமே கரைஞ்சு அங்கே கரையோரமாக நகரும் போது ஒரு புயல் அலைகளை வந்து உருவாக்குது. ஸோ புயல் அலைகளை உருவாக்கும் போது அந்த அலைகள் எல்லாமே ஆறுகளை பாஞ்சு அந்த கரைகளில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி, அந்த வாழ்கிற மக்களோட வீட்டுக்குள்ள எல்லாமே வந்து ஃபுல்லாக போகுதான். பெரிய பெரிய அலைகளாக வந்து எழுந்துதான். இந்த பெரிய பெரிய அலைகள் வந்து எழும்பும்போது நிறைய ஒரு அரிப்பை, ஒரு எரோஷன் வந்து ஏற்படுத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் விளைவாகத்தான் அந்த நியூடானில் வசிக்கிறவங்க பல வருஷமாகவே ஒரு நிலையான மண்ணில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த நிலையான மண்ணில் வாழும்போதே அந்த நெக்லிக் ரிவர், நான் படத்தில் காமிக்கிறல, இந்த ரிவர் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் வர்றதை வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். ஏன்னா அவங்க வீடு கட்டி ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா பல வருஷமாகவே அவங்க வாழும்போது அந்த கடல் அடி அந்த தரப்பு வந்து மேலே எழும்பி வர்றதை அவங்க கண்கூடால பார்க்க முடியும் இல்லையா. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அண்ட் சில சமயம் வந்து 81 வருஷத்துக்கு 83 அடி வந்து ஃப்ரண்ட்ல வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. வெள்ளம்லாம் வரும்போது, மழை பெஞ்ச வெள்ளம் வரும்போது அந்த வெள்ள தண்ணி வந்து அடிக்குள்ளே வீட்டுக்குள்ளெல்லாம் வர வாய்ப்பு இருக்கான். ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணுறாங்க, ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணுறாங்க. எப்போ பண்ணுறாங்கன்னா 2000 ஃபர்ஸ்ட் அந்த ஒரு செக்மெண்ட்ல பண்ணுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பகுதியில் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2027க்குள்ளேயே இந்த ஒரு நகரம் இருக்கு இல்லையா, இந்த நகரம் வந்து நிக்லிக் ரிவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நியூடாக், இந்த நகரம் வந்து அந்த ஆற்றின் ஒரு பகுதியாக வந்து மாறும். மீன்ஸ் என்னென்னா, அந்த நகரம் வந்து ஃபுல் தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஒரு ரிசர்ச் வந்து நமக்கு சொல்லுதான். இதே மாதிரி தான் எல்லா பருவநிலை மாறனாலும் ஏற்படுது, அது கண்கூறாக பார்க்க முடியுதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. நான் இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். என்னென்னா, நம்ம சென்னை இருக்கு இல்லையா, சென்னை வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணி வந்து உள்ளே வந்துருமா. சென்னையோட பாதி இது வந்து கடலாக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? குளோபல் வார்மிங்னால, புவி வெப்பமாகறனால கடல் மட்டம் வந்து மேலே மேலே எழும்பி வந்துகிட்டே இருக்கா. ஏதோ ரிசர்ச் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவ்வளோ கடல் மட்டமாக இருந்தது, இப்போ ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்னும் ஹையராக இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸும் நான் இன்றைக்கி வந்து பார்த்தேன். ஸோ அதனால தான் எப்படியாவது இந்த சாப்டர் நம்ம இன்றைக்கி போட்டுடணும் அப்படின்ட்டு நான் வந்து நினச்சி போட்டேன். சரி, ஓகே. ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு வந்து புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.